ஸோ ஒழுங்காக ஷீட் போட்டு தண்ணி விட்டு வச்சுருக்கோம். இருந்தாலும் வந்து இதான் அது உள்ளார இஞ்சிடுது, தண்ணி இஞ்சிடுது. இதுக்கு தார்பாலின் அந்த மாதிரி தான் போடணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஒரு 2 ரிங்கை வாங்கி போட்டுவிட்டு நீட்டாக போடலாம். வேறு ஏதாச்சும் பண்ணலாம், இதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். அப்படி வந்தோம்னா நம்ம கோழிங்கெல்லாம் இந்த இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 2 வாத்து எக்ஸ்ட்ரா 2 வாத்து வாங்கியிருக்கு. இந்த தண்ணியில் நல்லா விளையாடுதுங்க. அதாவது நம்ம வீட்டிலேருந்து இந்த ட்ரைனேஜ் வாட்டர் வருது பார்த்திங்களா, அது இங்கிட்டு தான் ஓடுதா, அந்த தண்ணி நல்லா இது பண்ணுதுங்க. அதை டைவெர்ட் பண்ணி இங்கிட்ட ஒரு குழி மாதிரி போடலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி இங்கிட்ட ஒரு குழி மாதிரி போட்டுவிட்டோம்னா அது அழகாக மேயும்ல. நம்ம எதுவும் தார்பாலின்னு எதுவும் போட தேவையில்ல, அது பாட்டுக்கு அது உட்காந்துட்ருக்கோம். இங்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து அந்த கருப்பு கோழி சேவை பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா, கருப்பு லாஸ்ட் டைம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது, அது இப்போ முட்டை போட ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி இந்த சின்ன கோழி வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கண்டினியூஸாக முட்டை போட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அது முட்டைக்கு மட்டும்தான் ஆகும்னு நினைக்கிறேன், அடை படுக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் இது வரைக்கும் எப்படியும் ஒரு 15 முட்டைக்கு மேலே போட்டிருக்கோம். ஆனால் ஒன்றும் அடை படுக்க காணோம். இன்னொன்று அந்த வெள்ளை கலர் கோழி வந்து இது வரைக்கும் முட்டையே போடலை. அந்த மேடம் இதில் வெள்ளை கலர் கோழி ஒன்றுமேயும். அதே மாதிரி அந்த க்ரீம் கலரில் இருக்கிறது அதுவும் இது வரைக்கும் ஒன்றும் முட்டை போடல. ஃபஸ்ட்டு முன்னே நல்லா முட்டை போட்டுட்டு இருந்துச்சு, அடை வச்சு குஞ்சு பறிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் குஞ்சு பறிக்க மாட்டேங்குது. இங்கே வாத்து வந்து இங்கே இருக்குது, 3 வாத்து இருக்குது. ஒரு இடத்துல மணிலா ஒரே ஒரு மணிலா மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து இது விற்கிருக்க ஒரு கறிக்கடை தான், கறிக்கடையில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வாங்கலாமா வேண்டாமா, ஏன்னா அது மேலா ஃபீமேலான்னு நம்மளுக்கு தெரில. ஆனால் வந்து இருக்குது. அதை வந்து ஒன்று மட்டும் வாங்கி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. இதெல்லாம் செம்மையான கிளைமேட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே உல்ட்டா ஆயிடுச்சு, நல்லா வெயில் அடிக்குது. இது நல்லா இருந்துச்சு கிளைமேட். வருது எப்படி இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே வந்தால் வரும். சொல்லுன்னு அடிக்காது, பயங்கரமான வெயில். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் ஒழுங்கு பண்ணணும், எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கணும். அப்படி இங்கிட்டு வந்தோம்னா நம்ம செடிகள்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல சொரக்காய் கொடி நல்லா மேலே ஏறிடுச்சு. பூ விட்ருக்கு, நிறைய பூ விட்ருக்கு, பிஞ்சும் விட்ருக்குன்னு நினைக்கிறேன். பூசணிக்காய் செடியிலையும் வந்து பூ விட்ருக்கு, நிறையா பூசணிக்காயில் நிறையா பூ விட்ருக்கு. பாவக்காய் இதுக்கு மேலே ஏறவே மாட்டேங்குது. பாவக்கொடி வந்து இதுக்கு மேலே ஏற மாட்டேங்குது. அது அப்படி டைவர்ட் ஆகி போகுது, எங்கேயோ போகுது. இது ஏறிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ அது அப்படி மேலே கட்டி விட்டோம்னா வந்துடும். கிவி அப்படியே தான் இருக்குது. கிவியில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஆனால் வருமா என்னன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பாவக்காயை முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏற்றி கட்டி விட்டாச்சு. நீ அப்படி மேலே ஏறிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, கிவிலெலாம் ஏறி இருக்கு. இவ்வளோ இடம் இருக்குது. இதை விட்டு போட்டு
கீழேயே படறேங்குது இது. ரொம்ப குட்டத்தடியாகவே வருது. அப்படி மேலே ஏறிச்சுன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெள்ளரிக்காய் பூ விட்டுச்சு, 4-5 பூ விட்டுச்சு. இப்போ செடியும் ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லா இந்த ஒரு 2-3 நாள் நல்லா மழை பெய்யும். பாருங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்கு பாருங்க இந்த பாவக்காய். இதோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம சுரக்காயும் பூசணிக்காயும் எவ்வளோ பரவாயில்ல. நீட்டாக ஒரே ஸ்டெம்பாக வந்துச்சு, சர்ன்னு மேலே ஏறிடுச்சு. எங்கெங்கெல்லாம் ஏறிடுது பாருங்க. இது 2-3 செடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே எங்கள் அம்மா மொத்தமாக போட்டு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ இது நட்டு அழகாக வந்திருக்கும். அங்கங்கே அப்படி அப்படியே ஏறிட்டு இருக்கு. சுரக்காய்க்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும். ஒழுங்காக இதெல்லாம் தூக்கி கட்டி விட்டு வைக்கணும். ஏன்னா இந்த கம்பி வேறு அந்து போச்சு லாஸ்ட் டைம். இந்த கம்பி வேறு அந்துருச்சு. நல்லா இழுத்து கட்டணும்னா நீட்டாக கட்டலாம். சரி இது ஏறட்டும், ஏதாச்சும் பண்ணலாம். காஃபி நாற்று இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டாச்சு. காஃபி போட்டாச்சு, சவுக்கு நாற்றும் போட்டாச்சு. எல்லாமே முடிஞ்சு. இவன் தான் நிறைய வாத்தை வந்து டார்கெட் பண்ணுறான். தூக்கிட்டானா என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம்.